அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம லிட்ரரி ஒர்க்கில் பார்க்க போகிற போயம்னு பார்த்தீங்கன்னா 19th போயம் நெவர் ட்ரஸ்ட் எ மிரர். இதுவும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் பாடமாகவோ இல்லை போயட்ரியாவோ கொடுக்கப்படலை. ஓகேங்களா, இது ரீட் அண்ட் என்ஜாய் அந்த ஏரியாவில் வர்றது. அதனால் தயவுசெய்து புக்கில் நீங்கள் தேடிட்டீங்கன்னா கிடைக்காது. ஓகே, இண்டெக்ஸில் தேடாதீங்க. ஸோ இது வந்து ரீட் அண்ட் என்ஜாய் அப்படிங்கிற ஏரியாக்குள்ளே வர்றது. நெவர் ட்ரஸ்ட் எ மிரர். ஓகேவா. ஸோ இந்த போயம் என்ன சொல்லுது அப்படின்னா, எப்பவுமே கண்ணாடியை நம்பிடாதீங்க அப்படிங்கிற. கண்ணாடி வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் திருப்பி கொடுக்க போகுது. ஆனா ஏன் இவங்க அதை அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, வெளிப்புற தோற்றத்தை நீங்க என்னைக்கு நம்பாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த போயம்ல சொல்ல வந்து கண்ணாடியை நம்பாதீங்க அப்படிங்கிற மீனிங் கிடையாது. நம்மளுடைய வெளிப்புற தோற்றத்தை வச்சு யாரையும் நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க, உங்களையவே நீங்க வெளிப்புற தோற்றத்தை வச்சு நீங்க என்னைக்கும் ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை தான் இது மெயினா காட்டுது. ஓகேவா. ஸோ போயம் 19th நெவர் ட்ரஸ்ட் எ மிரர். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் போயம். இது புதுசாக சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஜஸ்ட் இந்த மிரர் இமேஜ் உங்களுக்காண்டி எடுத்திருக்கேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒன்றுமே புரியாது. நம்ம காட்டுறது அப்படியே தலைகீழாக காட்டும், எதுவுமே புரியாது, அந்த மாதிரி அலைன்மெண்ட் மாறி இருக்கும். பட் ஆனால் நம்மளுடைய பிரதிபலிப்பை தான் அது காட்டுது. ஸோ இந்த ஒரு இயற்கையான விஷயத்த வச்சு என்ன சொல்ல வராங்கன்னா, வெளிப்புறத்தை இது தப்பாக தான் காட்டும், வெளிப்புறத்தை என்ன செய்யும், இது தப்பாக தான் காட்டும், உள்ளுக்குள்ள இருக்கதை காட்ட முடியாது கண்ணாடியால அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க போயம்ல. ஓகேவா. நெக்ஸ்ட் போயம் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். இங்கிலீஷில் தமிழில் ரெண்டுலேயுமே எடுத்திருக்கேன். நேராக போயம்குள்ள போயிடலாம். ஓகேவா. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. நெவர் ட்ரஸ்ட் எ மிரர், ஃபார் எ மிரர் ஆல்வேஸ் லைஸ். கண்ணாடியை வந்து ஒருபோதும் நம்பாதீங்க, ஏன்னா அது எப்பயுமே பொய் தான் சொல்லும் அப்படிங்கிறாங்க. இட் மேக்ஸ் யூ திங்க் தட் யூ ஆர் ஆல் ஒர்த் கேன் பி சீன் ஃப்ரம் த அவுட் சைட். இது என்ன செய்யும், அந்த கண்ணாடியை பார்க்கும்போது என்ன உங்களுக்கு உருவாக்கும்னா, உங்களோட மதிப்பு வந்து வெளிப்புற அலைகள் தான் இருக்குது அப்படின்னு உங்களை நினைக்க செய்யும். கண்ணாடி கேன் பி சீன் ஃப்ரம் த அவுட் சைட், அது வெளிப்புறத்தில் மட்டுமே தான் தெரியுது என நினைக்க செய்கிறது. ஓகேவா. அடுத்து திரும்பவும் சொல்றாங்க, நெவர் ட்ரஸ்ட் எ மிரர், இட் ஒன்லி ஷோஸ் யூ வாட் ஸ்கின்ஸ் டீப். ஸ்கின் டீப். கண்ணாடியை ஒருபோதும் நம்பாதீங்க, இது உங்களுடைய வெளிப்புற தோலை மட்டும்தான் காட்டும். You can't see how your eyelids flutter when you are drifting off to sleep. அது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தூங்குறப்ப உங்களோட கண் இமை இருக்குல்ல, கண் உள்ளுக்குள்ள அந்த விழிகள் இருக்குல்ல, அது வந்து அசையும். ஓகேவா. எப்பன்னா நீங்க தூங்கும் போது அதை வந்து இதால காட்ட முடியாது. ஸோ உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயத்த கண்ணாடியால என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. அதான் சொல்றாங்க. when you are drifting off to the sleep, நீங்கள் தூங்குவதற்கு கண்கள் மெல்ல மூடப்படுவதை காட்டாது. ஓகேவா. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, it does not show you what the world sees when you are only being you, or how your eyes just light up. It does not show you what the world sees. அந்த உலகம் உங்களை எப்படி பார்க்குதுன்னு இது அப்படியே பிரதிபலிக்காது. புரிஞ்சு, அந்த உலகம் உங்களை எப்படி பார்க்குது அப்படிங்கிறத இது ஒருபோதும் காட்டாது. when you are only being, நீங்கள் வந்து உண்மையான உடல் மொழியில இருப்பதையும் இது காட்டாது. ஓகேவா. when you are only being you, நீங்க நீங்களா இருப்பீங்க, பட் ஆனா அதான் அது காட்டாது. or how your eyes just light up, உங்கள் கண்கள் எப்போது எப்போ வந்து சந்தோஷத்துல நீங்க வந்து பிரகாசிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் அது பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டாது. when you are loving what you do, நீங்க விரும்பி செய்யும் காரியத்தையும் அது என்ன செய்யும், ஒருபோதும் it does not capture when you are smiling. when you are loving what you do, it does not capture when you are smiling. அதாவது நீங்க எப்ப எந்த விஷயத்தை செய்ய விரும்புறீங்க, நீங்கள் விரும்பும் காரியம் செய்யும் போது உங்கள் கண்களில் உண்டாகும் பிரகாசத்தை காட்டாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் போது அது பதிவும் செய்யாது அப்படின்னு சொல்றாங்க. வேர் நோ ஒன் எல்ஸ் கேன் see, மற்றவர்கள் பார்க்க முடியாத அந்த மகிழ்ச்சியை வந்து அது காட்டாது. ஓகேவா. அடுத்த பாருங்க. அண்ட் யுவர் ரிஃப்ளெக்ஷன் cannot tell you, உங்களுடைய பிரதிபலிப்பை அது உங்களுக்கு சொல்லாது. எவ்ரிதிங் யூ மீன் டு மீ, நீங்கள் எனக்கு தரும் மதிப்பையும் அது கூறாது. எவ்ரிதிங் யூ மீன் டு மீ, இப்போ ஒரு மனுஷன் நீங்க மதிக்கிறீங்களா, அதையும் அது செய்யாது. நெவர் ட்ரஸ்ட் எ மிரர், ஒருபோதும் கண்ணாடியை நம்பாதீங்க. ஃபார் இட் ஒன்லி ஷோஸ் யுவர் ஸ்கின், அது உங்களுடைய தோலை மட்டும்தான் காட்டுது. அண்ட் இஃப் யூ திங்க் தட் இட் டிக்டேட்ஸ் யுவர் ஒர்த், அப்படி நீங்க நினைக்கிறீங்க, அதாவது இது நம்மளுடைய ஒர்த்தை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இட்ஸ் டைம் டு யூ லுக்டு வித்தின், உங்களின் உள்ளமை பார்க்க வேண்டிய நேரம் இது.
உள்ளமைனா உள்ள இட்ஸ் டைம் டு லுக்டு வித்தின். உங்களுக்குள்ளே நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய நேரம் இது. உங்களை நீங்களே திங்க் பண்ண வேண்டிய நேரம் இது. இதை எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா எரின் ஹான்சன் அப்படிங்கிறவரு எழுதியிருக்காரு. எரின் ஹான்சன் அப்படிங்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்கு போயம், புதுசா படிக்கிறது நல்லா இருக்கு. நெவர் ட்ரஸ்ட் யுவர் மிரர். கண்ணாடியை ஒருபோதும் நம்பக்கூடாது. ஏன்னா அது வெளிப்புறத்தை தான் காட்டுது, உள்ளுக்குள்ள இருக்க உணர்வுகளை காட்டாது, பாடி லாங்குவேஜை காட்டாது, உலகம் உங்களை எப்படி பார்க்குதுங்கிறத காட்டாது. நீங்க சந்தோஷப்படும் போது அந்த கண்ணில் வர்ற அந்த ஒளியை அது காட்டாது, நீங்க சிரிக்கும் போது அதை கேப்சர் பண்ணி எடுக்காது. இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பட் இந்த ஓவரால் தீம் என்னன்னா, கண்ணாடியை பார்த்து உங்களை நீங்க ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. ஒருத்தர் ஹைட்டா இருக்கலாம், ஒருத்தர் குட்டையா இருக்கலாம், ஒருத்தருக்கு முடி நிறையா இருக்கலாம், ஒருத்தர் முடி கம்மியா இருக்கலாம், ஒருத்தங்க கலரா இருக்கலாம், ஒருத்தங்க கலர் இல்லாம இருக்கலாம், ஒருத்தங்க சிரிச்சா அழகா இருக்கலாம், ஒருத்தங்க சிரிச்சா ஒருவேளை பல்லு வந்து ஓரளவு எத்துன மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நீங்க உங்களை ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ. இதை இந்த போயம் வாசிக்கும் போது எனக்கு ஒன்னே ஒன்று ஞாபகம் வருது. என்னன்னா, இங்க ஒரு எப்படின்னா எப்படி சொல்றது, இந்த அவுட்டர் ஷோ இருக்கு இல்லையா, நம்ம எவ்வளவு அழகா பிரதிபலிக்கிறோம் அப்படின்ட்டு. நம்ம வந்து ஒருபோதும் நம்ம கடவுள் கொடுத்த ஒரு விஷயத்த மாற்ற முடியாது. மாற்றலாம், இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்துருச்சு, சர்ஜரி வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. பட் நான் எல்லாத்துக்கும் சொல்ற ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, கடவுளால கொடுக்கப்பட்டது இது. நமக்கு இதை கொடுத்துருக்காருன்னா இன்னொருத்தனுக்கு ஒரு விஷயத்த கொடுத்துருக்க மாட்டாரு. அப்படிதான் கடவுளுடைய படைப்பே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுல என்ன அப்டேட் பண்ணிக்கணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். நம்ம அழகா காட்டிக்க என்னென்ன பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணலாம். அழகா ஹேர் கட் பண்ணலாம், இல்லை உங்களை ஜஸ்ட் மாடிஃபை பண்ண முடியும். இப்போ பல்லு ஏற்றிருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா கிளிப் போடலாம். அதெல்லாம் நிறைய அட்வான்ஸ், கிளிப் போடுறதே தெரியாமலாம் வந்துருச்சு. இப்போ அந்த மாதிரி அட்வான்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ டெக்னாலஜி அந்தளவு டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த அவுட்டர் பாடி லாங்குவேஜை வச்சு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாகி, ஐயோ நம்ம வந்து 4 பேத்துக்கு முன்னாடி நிற்க முடியாதோ, 4 பேத்துக்கு முன்னாடி பேச முடியாதோ அப்படின்னு ஒருபோதும் நினைக்க வேணாம். அதான் அந்த போயம் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நல்லா இருக்கு போயம், ரொம்ப மோட்டிவேஷனாக கூட இருக்கு இந்த போயம். இப்போ போயம் 19 முடிச்சாச்சு. நெவர் ட்ரஸ்ட் எ மிரர் முடிச்சாச்சு. இதில் க்ளோசரின்னு ஒன்றும் தனியாக கிடையாது. ஏன்னா அது ரீட் அண்ட் என்ஜாய் ஏரியாவில் தான் வருது. ஓகேங்களா? ஸோ ஆனால் போயம் பட் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.